பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வழிபடுவது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சாதாரண வழிபாடு அல்ல. இது நம் பாவங்களை தீர்க்கும், முன்னோர் சாபங்களை நீக்கும் ஒரு புனித செயல். இன்று இதன் பின்னாலுள்ள ஆன்மீக ரகசியத்தையும் காமதேனுவின் அருளையும் விரிவாகப் பார்ப்போம். பசு வழிபாட்டின் முக்கியத்துவம். பசு வேதங்களில் காமதேனு என்று போற்றப்படுகிறது. அவள் நமக்கு பால், தயிர், நெய், குட்டி, வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அருள் தருகிறாள். பசு என்பது ஒரு ஜீவமாத்திரம் அல்ல. அது சக்தியின் வடிவம். சிவபெருமானும் கிருஷ்ணனும் பசுக்களுடன் தொடர்புடைய தெய்வங்கள். சிவபெருமான் பசுவின் வடிவில் பசுபதி என்று அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணன் கோபாலன் என்று அழைக்கப்படுகிறார், அதாவது பசுக்களின் காப்பாளர். பசுவை வழிபடுவது இந்த இரு தெய்வங்களின் அருளையும் ஒரே நேரத்தில் பெறுவதற்கு சமம். ஏன் அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும்? அகத்திக்கீரை இது சுத்திகரிக்கும் கீரை என்று சொல்லப்படுகிறது. அது உடல் நலத்தையும் மன சாந்தியையும் தருகிறது. ஆனால் ஆன்மீக ரீதியாக இது பாவ நிவாரணி கீரை என்றும் அழைக்கப்படுகிறது. பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்தால் அது அவள் மூலம் பிரபஞ்ச சக்திக்கு நமது புனித எண்ணங்களை அனுப்புவது போல ஆகும். அந்த நேரத்தில் நாம் மனதார சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான்: சர்வ காம தூகே தேவி சர்வ தீர்த்தாபி சோ சின்யாவனே சாபி ஸ்ரேஷ்டே தேவி துப்யம் நமோஸ்துதே. மந்திரத்தின் பொருள் மற்றும் அர்த்தம்: இது காமதேனு ஸ்துதி மந்திரம் என்று அறியப்படுகிறது. இதன் பொருள்: எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்பவளே, எல்லா தீர்த்தங்களாலும் அபிஷேகம் செய்யப்படும் மங்கள வடிவானவளே, பெருமைக்குரிய காமதேனுவே, உன்னை வணங்குகிறேன். இந்த மந்திரத்தைச் சொல்லும்போது நம் மனதில் தாழ்மை, நன்றி, சுத்தமான எண்ணம் இவை மூன்றும் இருக்க வேண்டும். அந்த நிலையில் கூறப்படும் ஒவ்வொரு சொல்லும் பசுவின் மூலம் பிரபஞ்சத்தில் அதிர்வை ஏற்படுத்தும். அதுதான் பாவ நிவாரண சக்தி. பசு வழிபாட்டின் பலன்கள். பசுவை வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் பல. முன்னோர் சாபம் நீங்கும். பிதுர்களின் ஆசி பூரணமாக கிடைக்கும். குடும்ப சாபம் தீரும். பல தலைமுறைகளாக உள்ள தடைகள் அகலும். பாவ நிவாரணம் செய்கையால் அல்லது எண்ணத்தால் ஏற்பட்ட பாவங்கள் தணியும். சுப விஷயங்கள் நடைபெறும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவை விரைவில் நடக்கும். சமாதானம் வளரும். வீட்டில் அமைதி, ஆரோக்கியம், பொருளாதார நிலை, வளர்ச்சி ஏற்படும். பசுவை வழிபடும் முறை. காலையில் சுத்தமான மனதுடன் குளித்து வெள்ளை ஆடை அணியுங்கள். அகத்திக்கீரை, வாழைப்பழம் அல்லது ஏதாவது பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். பசுவை நிதானமாக அணுகி ஓம் நமோ காமதேனுவே நமஹா என்று சொல்லுங்கள். அகத்திக்கீரையை அவளுக்கு கொடுத்து மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள். பிறகு பசுவின் நெற்றி அல்லது முதுகை மெதுவாக தொடி வணங்குங்கள். இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அல்லது திங்கள் கிழமை செய்ய மிகுந்த சிறப்பு. பசு வழிபாட்டின் சாஸ்திர ஆதாரம். ஸ்கந்த புராணம், கர்ணபர்வம், பிரம்மாண்ட புராணம் ஆகியவற்றில் பசுவின் மகிமை விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் கூறப்பட்டுள்ளது: கோமாதா சமம் தெய்வம் இல்லை என்று அறிந்து வணங்குவோனுக்கு பாவம் என்ற சொல்லே கிடையாது. அனுபவக் கதைகள். இன்றும் பலர் பசுவை வழிபட்டு வாழ்க்கையில் மாற்றம் கண்டுள்ளனர். ஒரு பெண் தினமும் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து மந்திரம் சொன்னார். அவரது குடும்பத்தில் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமில்லை. 6 மாதங்களில் அவர்கள் வாழ்வில் புதுமை. குழந்தை பிறந்தது. அவள் சொன்னார், பசு வழிபாடு என் வாழ்க்கையை மாற்றியது. பசுவை வழிபடுவது ஒரு கடமை மட்டுமல்ல, அது நம் பாரம்பரியத்தின் உயிர். அவள் நம்மை நித்தியம் வாழ வைக்கும் சக்தி. ஒரு பசுவுக்கு நாம் அன்பு காட்டினால் பிரபஞ்சமே நமக்கு அருள் செய்வதாக வேதம் கூறுகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கொண்டு கோமாதா நமோ நமஹா என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்வில் நன்மைகள் தானாக வந்து சேரும். பசுவை வழிபடும் புண்ணியம் அளவற்றது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.